Hi friends, welcome to Praganya home. இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஜூஸை ஒரு 30 நாள் குடிச்சாலே நம்ம உடம்புல வந்து எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஜூஸ். இந்த ஜூஸை நான் ஒரு 30 days ஃபாலோ பண்ணி எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா வந்து எனக்குங்கிறத காட்டிலும் நிறைய பேருக்கு இப்போ irregular periodலாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து 100% ரிசல்ட் கொடுக்குதுங்க. இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க குடிக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இந்த கருவேப்பிலையோட இன்றைக்கி வந்து நான் ஒரு 2 நெல்லிக்காய் ஆட் பண்ண போகிறேன். நெல்லிக்காயிலையும் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, கால்சியம், அயன், பாஸ்பரஸ்னு எக்கச்சக்கமான சத்துகள் இருக்குது. அதனால் நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து சைனஸ், ஆஸ்துமா, சளி, இருமல் அது மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெல்லிக்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை மட்டுமே அரைச்சி குடித்தா ரொம்ப நல்லதுங்க. இந்த ஜூஸ் செய்யறது ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப அற்புதமாக மாறிடும். இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் இருக்காது. கிரே ஹேர், அதாவது இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே வந்து நிறைய இளநரையெல்லாம் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கே இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இளநரையெல்லாம் தடுத்து ரீக்ரோத் ஆகும்போது வந்து நல்ல பிளாக் ஹேராகவே ஆகும். இப்போ வந்து இந்த விழுதை வந்து அரைச்சி எடுத்து அதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து ஒரு டைம் திரும்ப பிளெண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி டெய்லி குடிக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும். இதை குடித்து ஒரு 1/2 hour வந்து தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அப்போ தான் இதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஒரு சிலர் பாருங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரத்தத்தோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இதை ஒரு மாதம் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு 5 பாயிண்ட் தான் இருக்குன்னா ஒரு 8 பாயிண்ட் வரையிலும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டால் அட்லீஸ்ட் இந்த ஜூஸை எடுத்துக்க முடியாதுன்னா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை வெறும் வயிற்றில் பிச்சு நம்ம சாப்பிட்டா கூட அதுவே வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு 100% வந்து ஹெல்ப் பண்ணும். சுகர் இருக்கிறவங்களும் இதை வெறும் வயிற்றில் குடித்தா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும். கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சி நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்துகிற லெவலுக்கு கருவேப்பிலைக்கு ஒரு நல்ல தன்மை உண்டு. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, ஆனால் டைஜஷன் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டைஜஷன் ஆகாதவங்களுக்கு கூட இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த டைஜஷன் சிஸ்டம் எல்லாம் வந்து நல்ல ஒர்க் ஆகி உங்களுக்கு சாப்பிட்டா ஈஸியாக டைஜஷன் ஆகிற லெவலுக்கு இந்த ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இதை வந்து 30 நாள் குடிச்சிட்டு ஒரு 10 நாள் பிரேக் விட்டு அதுக்கு பிறகு திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். இதனால் எந்தவித சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.